கேரள எல்லையில் இருக்கும் கண்ணகி கோவிலுக்கு சென்று வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அவர்கள் முன்வைக்கும் சில கோரிக்கைகளை பிரதிபலிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மொழியின் அடிப்படையில் தமிழகமும் கேரளாவும் பிரிக்கப்பட்டதிலிருந்து இரு மாநில அரசுகளுக்கிடையில் தீரா பிரச்சனையாக நீடித்து வரும் முல்லைப்பெரியாறு அணை போன்றதுதான் கண்ணகி கோயில் சர்ச்சையும். தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதியில் தமிழக வனப்பகுதியை சற்றே ஒட்டி அமைந்துள்ளது மங்களதேவி கண்ணகி கோவில். இதனால் தமிழ் கடவுளான கண்ணகியின் கோயிலை கேரளா உரிமை கொண்டாடி வருகிறது. இருந்தும் கடந்த 30 ஆண்டுகளாக தமிழர்கள் கண்ணகி கோயிலில் சித்திரை முழுநிலவு விழா கொண்டாடி வருகின்றனர். அன்று ஒரு நாள் மட்டும் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனச்சாலையை திறக்க கேரளா அனுமதி அளித்துள்ளது. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோயிலுக்கு பக்தர்கள் நடந்தே சென்று தரிசித்து வந்த நிலையில் தற்போது ஜீப்புகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பழையக்குடி பகுதியிலிருந்து தமிழக வனப்பகுதி வழியாகவும் பக்தர்கள் கோயிலை சென்றடைகின்றனர். இந்நிலையில் கேரள அரசின் கெடுபிடி காரணமாக தற்போது நடைபாதையாக இருக்கும் பழையக்குடி பாதையில் தார்ச்சாலை அமைத்து வண்டிப்பாதையாக தமிழக அரசு மாற்றித்தர வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. நாங்கள் இப்போ கும்பலிலேருந்து இந்த ஜீப்பில் ஏறி வரும்போது தண்ணி கேன் கொண்டு எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. எதுவுமே கொண்டு வர அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பச்சை குழந்தைங்க அழுதுனா கூட தண்ணி மேலே இருக்குமா நீங்கள் போங்கம்மான்னு ரொம்ப ஹார்டாக பேசிக்கிறாங்க. 1 மணி நேரம், அதாவது 14 கிலோமீட்டர் வரதுக்குள்ளே 3 மணி நேரம் ஆகி போகுது. நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாகுது. அதே இது நாங்கள் தமிழகத்தில் இருக்க பழையங்குடி வழியாக எங்களுக்கு தார்ச்சாலை அமைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஈஸியாக நாங்கள் வந்துட்டு போய் திருப்தியாக சாமியை கும்பிடுவோம். எந்த சிரமம் இல்லாமல் இருக்கும். ஃபேமிலியோடு வருவோம். வயசானவங்களையும் நாங்கள் சேர்த்து கூட்டிகிட்டு வருவோம். பழையங்குடியிலேருந்து நடந்து வர்றோம். நடந்து வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கனால அந்த பாதையை தார்ச்சாலை ஆக்கிட்டாங்கன்னா, தார்ச்சாலை போட்டு கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களும் அந்த பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சுதந்திரமாக தமிழ் கோயிலுக்கு தமிழ் மக்கள் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நாங்கள் கேரளா எல்லையில் எல்லாத்தையும் கெஞ்சி வர வேண்டியதாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் வன பாதுகாப்பு சட்டப்படி இயற்கைக்கு மாறான தார் சாலை அமைப்பது என்பது பெரியார் புலிகள் காப்பகமோ மேகமலை வன உயிர்கள் காப்பகமோ செய்ய வேண்டிய பணி அல்ல. அதற்கு தேசிய புலிகள் ஆணையம் அனுமதி வழங்க வேண்டும். கோரிக்கைகள் சென்றடைய வேண்டிய இடமும் அதுதான். எல்லையில் அமைந்திருக்கும் கோயில் என்பதால் மாநில பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இரு மாநில நிர்வாகங்கள் ஒன்றிணைந்து கண்ணகி கோயில் விழாவை நடத்தி வருகின்றன. இதனால் கேரள பக்தர்களும் கணிசமான எண்ணிக்கையில் வருகின்றனர். ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் பக்தர்கள் எண்ணிக்கையால் ஒரு நாள் விழாவை 2 அல்லது 3 நாட்கள் நடத்த வேண்டும் என்று விரும்பும் பக்தர்கள் கோயிலை புதுப்பிக்கவும் பராமரிக்கவும் கோரிக்கை வைக்கின்றனர். நல்ல கூட்டம், நல்ல தரிசனம், நல்லா எல்லாரும் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கும். நல்ல இது கோவில். ஆனால் இது கோவில் நல்ல ஒரு கோவிலாக கட்டினா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது எல்லாருக்கும் அது ஒரு இது வேணும். இது வந்து சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்டது. இன்னும் புதுப்பிச்சாங்க அப்படின்னா இன்னும் நல்ல மக்கள் நிறையா வருவாங்க. கேரள அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கோயில் இன்னும் புதுப்பிச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கோவிலின் வரைபடம் கிடைத்தால்தான் புதுப்பித்து பராமரிக்க முடியும் என்று தொல்லியல் துறை கூறியிருக்கிறது. இருக்கின்ற கற்களை கூட்டி நினைத்தவாறு ஒரு கோயிலை எழுப்புவது தொல்லியல் துறை விதிகளுக்கு முரணானது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்பெல்லாம் கண்ணகி கோயில் என்றாலே தமிழக கேரள மக்களிடையே மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. ஆனால் தற்பொழுது இரு மாநில மக்களும் ஒன்று கூடி தங்களுடைய அன்பு, பாசம், சகோதரத்துவத்தை பரிமாறிக்கொள்ளும் இடமாக மாறியுள்ளது. தற்பொழுது இவர்கள் இரு மாநில மக்களும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், அடிப்படை வசதிகளை கூடுதலாக்க வேண்டும், கண்ணகி கோயிலை புனரமைத்து மேலும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும், தங்களுக்கு தேவையான பாதைகளை உடனடியாக சரி செய்து கூடுதலான நாட்களில் இங்கே கண்ணகி கோயிலுக்கு வந்து தாங்கள் தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கை இரு மாநில அரசுகளும் எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஒட்டுமொத்த வேண்டுகோளாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமார் மற்றும் குமுளி செய்தியாளர் ரமேஷ் கண்ணனுடன் சார்ல்ஸ்.